வயிற்று புண்களை ஆற்றி குளிர்ச்சி தரக்கூடிய தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை செஞ்சிருமா. 2 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்து அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா சூடாக இருக்கிற தண்ணி 2.5 கப் அப்படி இல்லைன்னா 2.25 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. திரும்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அப்போதான் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங்காக தேங்காய் பூவும் சர்க்கரையும் கலந்து வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கைகளை நல்லா தண்ணியில் தொட்டு ஈரமாக்கி இதை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா வடை மாதிரி தட்டி அந்த உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணிச்சுக்க தேங்காய் பூ சர்க்கரையும் சேர்த்து திரும்பவும் நல்லா ஒன்று போல் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கைகளை அப்பப்போ தண்ணியில் நனைச்சிக்கோங்க. இட்லி தட்டில் நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ துணியை நனைச்சி அதே மாதிரி விரிச்சுக்கோங்க. நீங்கள் அடியில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கமா தூக்கி வச்சு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் துணி விரிக்கிறதுனால இது மாதிரி லகுவாக வரும். ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் விட்டு வேணும்னா நீங்கள் நட்ஸும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.